இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மிகவும் பரிசுத்த மரியே, மாசில்லா கன்னிகையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம். நீர் எங்களுக்கு அறிந்தறிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கிறோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும், அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாயத்தாயே, இறைவிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாயத்தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தாயாகிய மரியன்னையின் சொல்லிற்கு இணங்கி கலிலேயாவின் கானா ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவள் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாயத்தாய் என்பதை எங்கள் தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழங்காலிடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை எஞ்சி மன்றாடுகின்றோம். துன்பத் துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டரணும். ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தரணும். ஓ இடைவிடா சகாயத்தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, நமது அன்னை இடைவிடா சகாய அன்னையினுடைய ஆசீர்வாதத்தோடு எத்தனையோ பேர் பலன் பெற்று கொண்டிருக்கிறீர்கள். கடந்த வாரங்களிலே நிறைய விண்ணப்பங்களும் நன்றியறிதல்களும் வந்திருக்கின்றன. நீங்கள் அந்த அன்னையின் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றியறிதல்களையும், அதாவது தேங்க்ஸ் கிவிங்ஸ் கடிதங்களையும், அல்லது உங்களது குடும்பத்தில் ஏதாவது சிறப்பான காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று இருந்தால் அந்த விண்ணப்பங்களையும் கீழ்கண்ட இமெயில் அட்ரஸ் மின் அஞ்சல் வழியாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் கருத்துக்கள்
இறைவன் பாதம் வைக்கப்பட்டு அன்னை மரியாளுடைய பாதத்தின் முன் வைக்கப்பட்டு சிறப்பான விதத்திலே ஜெபிக்கப்படும். விண்ணப்பங்கள். ஜெபிப்போமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டுத் தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளைப் போல வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவியார் அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை மீண்டும் பெறவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் அனைவரும் உமது உண்மையின் ஒளியை காணவும் உமது அன்பின் ஆர்வத்தை உணரவும் வேண்டுமென்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நமது இடைவிடா சகாய தாயிடம் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நன்றி அறிதல். நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியறிதலை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் திருவருட்சாதனங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆத்தும சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாய தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோம். தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழும் உம்மற்புத படம் முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவே. தாயே மாமரி இன்றும் சகாயம் தேடினோ. தாயே மாமரி. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகமானது எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 2 இறைவசனங்கள் 13 முதல் 15 முடிய. ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏறுவது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, சில வருடங்களுக்கு முன்பு
ஒரு பங்கிலே தியானம் கொடுப்பதற்காக 2 குருக்கள் சென்றிருந்தோம். அங்கே அந்த பங்கு தந்தையை கவனித்து கொண்ட அல்லது அங்கே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு சகோதரி, ஒரு பெண்மணி, அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு புன்னகையோடு தான் வருவார். அவர் அந்த கிச்சன்லேருந்து ஏதாவது கொண்டு வருகிறார், நாங்கள் சாப்பிடுகின்ற இடத்துக்கு கொண்டு வருகிறார் என்றால் அவர் வருவது எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் கிச்சன்லேருந்து வரும்போது சிக் 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 சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். என்ன சவுண்டு என்றால் அவர் அணிந்திருந்த கொலுசு சத்தம். அப்போ அந்த கொலுசு சத்தத்தை கேட்டவனே எங்களுக்கு தெரியும் அந்த பெண்மணி வருகிறார், போகிறார், இல்லை எங்கே செல்கிறார் என்று. நம்ம எது கேட்டாலும் ரொம்ப சந்தோஷமாக, ஃபாதர் இந்த செஞ்சிடறேன் ஃபாதர், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃபாதர், உங்களுக்கு கொடுத்துட்றேன் என்று ரொம்ப ஹாப்பியாக செஞ்சு கொண்டிருந்தார் எல்லா வேலைகளையும். பரவாயில்லை, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த பெண்மணியை பார்த்து அங்கிருந்து அந்த 2 வாரங்களில் ஒரு நாள் கேட்டேன் அவர்களை பற்றி. அவரது பெயர், என்ன செய்கிறார், அது எந்த ஊர் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார். அப்போ சொன்னேன், பரவாயில்லம்மா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படி சொன்னேன். அப்படியே நின்று அவன் கண்ணிலேருந்து பார்த்தா அப்படியே கண்ணீர் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றுது. அந்த பெண்மணி சொன்னாங்க, ஃபாதர் வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது போல தெரியுது, ஆனால் என் உள்ளுள்ள இருக்கிற வேதனை ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும், எனது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் எனது ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார், என்னை காப்பாற்றுகிறார். எவ்வளோதான் துன்பங்கள் இருந்தாலும் என்னை காப்பாற்றுகிறார். என்னாச்சு என்று கேட்ட பொழுது, திருமணமாகி ஒரு சில மாதங்கள், 3 மாதங்கள் தான். 3 மாதத்தில் என்ன நடந்துச்சுன்னா, அவர் சொல்கிறாங்க, நான் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணேன். ஆனால் 3 மாதத்தில் எனது கணவர், நான் கன்சீவ் ஆகிட்டேன், குழந்தை என் வயிற்றில் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என்னையும் அந்த வயிற்றில் இருந்த அந்த பச்சிலம் குழந்தையையும் அந்த கருவையும் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டார். எனக்கு வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினச்சேன். ஆனால் அப்பொழுதுதான் ஒரு அருட்சகோதரி வழியாக என்னை கொண்டு வந்து இங்கே வச்சு இங்கே பார்த்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல என்னைய வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததில்லை ஆனால் இப்போ ஏதோ என் வாழ்க்கை போயிட்டுருக்கு. நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவ்வளோ பெரிய கொலுசு, இந்த கொலுசு சத்தம் அடிக்கடி கேட்குதுன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். அந்த கொலுசு சத்தம் எதற்காகனா, பக்கத்து ரூமில் என் குட்டி பாப்பா தூங்கிட்டு இருக்கா. இந்த கொலுசு சவுண்டை கேட்டால் என் மக அமைதியாக இருப்பான், அமைதியாக தூங்குவான். எப்போ கொலுசு சவுண்டு இல்லையோ அப்போ ஐயோ அம்மா பக்கத்தில் இல்லை அப்படின்னு அழ ஆரம்பிச்சிருவா. என் பிள்ளைக்காக, என் குழந்தைக்காக, அந்த பச்சிலம் குழந்தைக்காக அணிந்திருப்பது தான் இந்த கொலுசு. இது ஏதோ வெளியில் நல்லா தெரியணும் என்பதற்காக அல்ல, எனக்கு பிடித்ததாக அல்ல, என் குழந்தைக்கு இந்த சவுண்டு கேட்டால் நல்லா நிம்மதியாக தூங்குமே என்பதற்காகத்தான் இதை நான் போட்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அவர் வேதனை கேட்டாலே இப்படியெல்லாம் கஷ்டம் இருக்கிறதா என்று நினைக்க தோண்டும். அது ஒரு சிலர் அந்த கஷ்டத்திலேயே தான் இருக்கலாம், சொல்ல முடியாத வேதனையில் இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி வேதனையிலே இருந்து கொண்டிருக்கிற நமக்கு, அவங்களுக்கு தருகின்ற ஒரு செய்தி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நீங்கள் தனியாக இல்லை, யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் தனியாக இல்லை. ஏனென்றால் இதற்கெல்லாம் முன்பாகவே ஒரு நபர், அது அன்னை மரியாள், இந்த கஷ்டத்தையெல்லாம் அனுபவித்திருக்கிறார். இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்திருக்கிறார். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தாய் எப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்க முடியுமோ அதற்கெல்லாம் மேலாக அனுபவித்திருக்கிறார். அதனால தான் சொன்னேன், நீங்கள் தனியாக இல்லை, நமது அன்னை உடன் இருக்கிறார். உனது கஷ்டத்தை எளிதாக மாற்றுவார், உனது கஷ்டத்திலிருந்து விடுதலை தருவார். ஆம், இன்று அப்படிப்பட்ட ஒரு மறையுரை தான் கேட்கப் போகிறோம். நாம் இன்றைய நாளிலே மரியாள் ஒரு இறைவாக்கினராக திகழ்கிறார். எந்த நேரத்தில்?
எகிப்துக்கு அவங்க தப்பி ஓடி செல்கின்ற அந்த நிகழ்வில் அன்னை மரியாள் அந்த பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு சென்ற அந்த நிகழ்வை இன்று நாம் சிந்திக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவோ கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம். இன்று நாம் சொல்வது அந்த அன்னை மரியாள் எப்படி தனது அந்த பச்சிளம் குழந்தையை தூக்கி சென்றாள் என்பதை தான் இன்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியாள் எல்லோரிலும் மிக உயர்ந்தவராக மதிக்கப்படுகிறார். அவர் ஒரு இறைவாக்கினராக மதிக்கப்படுகிறார். ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு சிந்தித்து அதை அறிவித்தவர். எவ்வளவுதான் துன்பம் இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ்ந்தவர். ஆம், கடவுளின் நீதியை அறிந்தவர், கடவுளோடு உடன் இருந்தவர் என்று நமது மற்ற சகோதரர்கள், மற்ற மதத்தினர், சிறப்பாக குறிப்பாக இஸ்லாம் மதத்தினர் சொல்கிறார்கள். அன்னை மரியாள் ஒரு இறைவாக்கினராக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார், நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் என்று அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. ஒரு அகதி அனுபவம் எத்தனை பேர்த்துக்கு தெரியும் என்று தெரியவில்லை, அனுபவித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளப்படாமை 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம் இந்தியாவில் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருந்தோம். அந்த நாளில் வந்த ஒரு செய்தி என்னவென்றால், காபுல் ஏர்போர்ட்டில் நூற்றுக்கணக்கானோர் அந்த நாட்டிலேருந்து வெளியே வர்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, விமானத்தில் நம்ம ஊரில் எப்படி பஸ்ஸில் ஏறுவோமோ அதுபோல் விமானத்தில் ஓடி பிடிச்சி ஏறி இடம் பிடிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இடம் இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு சிலர் அந்த விமானத்துடைய ரெக்கையில் உட்காந்து பயணம் செய்கிறாங்க. விமானம் ஸ்டார்ட் ஆகுது, பல பேர் பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஏன்? தங்களது உயிர் பிழைக்க வேண்டும், உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களது நாட்டிலிருந்து, அடிமையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று எத்தனையோ பேர் முயற்சி செய்தார்கள். ஒரு சிலர் வெளியே வந்தாங்க. ஆனால் நமக்கு தெரியும் ஒரு நாட்டில் அடிமையாக இருக்கிறது எவ்வளவு கடினம் என்று. ஆக இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம், அன்னை மரியாள் தனது உயிரை காப்பாற்ற அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசுவின் உயிரை காப்பாற்ற, அந்த பச்சிளம் குழந்தையின் உயிரை காப்பாற்ற அவர் பெத்லகேமில் இருந்து எகிப்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். ஒரு அகதியாக பயணம் மேற்கொள்கிறார். அன்பிற்குரியவர்களே, நிறைய பேர் இந்த புனித பயணம் சென்றிருப்பீர்கள், ஹோலி லேண்ட் பில்கிரிமேஜ் போயிருப்பீங்க. இந்த காலத்தில், இந்த 21வது நூற்றாண்டில் பெத்லஹேமிலிருந்து அந்த எகிப்தில் இருக்கிற கெய்ரோ என்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு முழு நாள் செலவாகும். அது இப்போ வால்வோ பஸ்ஸு, ஸ்கேனியா பஸ்ஸு, அதில் ஏறக்குறைய 760 கிலோமீட்டர்ஸ் அவங்க செல்ல வேண்டும். நான் சென்ற பொழுது ஒரு ஃபுல் டே ட்ராவல்லே போச்சு. அப்போ பாருங்கள், 21வது நூற்றாண்டில் இப்படி வால்வோ பஸ்ஸில் போகும்போதே இவ்வளவு கடினம். அப்போ நம்ம உட்கார முடியாது, நிறைய நேரங்களில் அங்கே போகணும் இங்கே போகணும்னு. ஆனால் யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த 21 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருக்கும்? எதுவும் இல்லை. அவங்க சென்றது கழுதையோ அல்லது குதிரையோ. எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பார். ஆம், அதைத்தான் இன்று வாசித்தேன். மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்திலே. எரேமியா இறைவாக்கினர் 31வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்வார், இராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது, ஒரே புலம்பலும் அழுகையுமாய் இருக்கின்றது, ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி அங்கே நடக்க போகுது. என் ஆண்டவர் இயேசுவுக்காக எத்தனையோ பேர் உயிர் கொடுக்க துணிந்தார்கள். அவர்கள் தெரியவில்லை ஆண்டவர் இயேசுக்கு தான் உயிர் கொடுக்கிறோம் என்று, ஆனால் உயிர் கொடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, நமது ட்ரெடிஷன், அதாவது மரபு என்ன சொல்கிறது என்றால், அன்னை மரியாள் கழுதை மேல் இயேசுவை இப்படி 2 கரங்களிலே தாங்கி தாங்கி செல்கிறார். ஏன்னா கழுதை மேலே ஒரு குழந்தையை வச்சு செல்ல முடியுமா? முடியாது. இப்போலாம் நல்ல பெட்டெல்லாம் வந்திருக்கு குழந்தைகளுக்கு, அப்போலாம் ஒன்றுமே இல்லை. அவள் கழுதை மேலே குழந்தை வைக்க முடியாது. அதனால் தனது கரங்களிலே 2 கரங்களை இப்படி ஏந்தி ஏந்தி தனது பிள்ளையை சுமந்து செல்கிறார். ஆம், கழுதை மேல் அமர்ந்து. சூசேப்பர் என்ன செய்வாராம், ஒரு சில நேரங்களில் அந்த கழுதை பக்கத்தில் நடந்து செல்வாராம். ஒரு சில நேரங்களில் அவரால் நடக்க முடியாத சூழ்நிலையின் போது அவர் அந்த கழுதை மேல் அவர் சிறிது நேரம் அமர்ந்து செல்வாராம். இங்கே நாம் பார்க்க வேண்டியது,
அப்போகிரிப்டல் ஆத்தர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது அங்கீகாரம் பெறாத ஒரு சில நற்செய்தியும் இருக்கிறது. அதிலே பார்த்தோம் என்றால், அங்கே அவர்கள் செல்கின்ற பொழுது என்ன நடந்தது என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெத்லேஹேமிலிருந்து அந்த கெய்ரோ எகிப்துக்கு போகின்ற போது அவர்கள் செல்லும் வழி எங்கே பார்த்தாலும் பாலைவனம், சுற்றி பார்த்தா பாலைவனம் தான், மண் மட்டும்தான் அப்படியே இருக்கும். நம்ம ஊரில் எப்படி மலைகள் பார்க்குறோமோ அதே போல் அங்கே மண்ணுகள் மட்டும்தான் இருக்கும், மண் மட்டும்தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்படிப்பட்ட இடத்துலையும் பனை மரங்கள் நிற்குமாம். அந்த பனை மரம் என்ன செய்யுமாம்? வளைந்து கொடுக்குமாம். எதற்காக? அவர்களுக்கு நிழல் தருமாம். அங்கே நிறைய காட்டு விலங்குகள், அந்த காட்டு விலங்குகள் சாதுவாக மாறுமாம். நிறைய திருடர்கள் இருப்பார்கள் அங்கே வருகின்றவர்களுடைய பணத்தை, பொருட்களை எல்லாம் பறிப்பதற்காக. அந்த திருடர்கள் உதவிக்கு வருவார்களாம். ஆங்காங்கே ஊற்றுகள், அதிலிருந்து அவர்கள் தண்ணீர் பருகிறார்களாம். அப்போ கடவுளுடைய பராமரிப்பு அவர்களுக்கு காட்டு விலங்குகள் வழியாக, திருடர்கள் வழியாக, மற்ற மனிதர்கள் வழியாக அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்போ அன்புக்குரியவர்களே, இங்கே பார்க்குறோம், இந்த காட்டு விலங்குகள் கூடயே நடந்து செல்கிறது. அவரை அடித்து கொள்ளவில்லை, மாறாக பாதுகாப்பிற்கு செல்கிறது. அப்போ கடவுளுடைய பராமரிப்பு, காட்ஸ் ப்ராவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொள்கிறார்களோ, நம்புகிறார்களோ, விசுவசிக்கிறார்களோ, அவர்கள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் ஆண்டவர் இயேசு விசுவசிக்கிறார்களோ, அவர்களுக்கு கடவுளுடைய பராமரிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். ஆம், இது ஒரு புறம். மறுபுறம் பார்க்கிறோம், ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு அன்னை, அதாவது ஒரு தாய் எவ்வளவு பத்திரமாக இருக்க வேண்டும், எவ்வளவு சூதானமாக இருக்கணும். ஆனால் அன்னை மரியாள் எல்லா துன்பங்களையும் தாங்குகிறார். தனது உடல், பிள்ளை பெற்ற அந்த பெண்மணி, ஆனாலும் நோ ப்ராப்ளம், அதை பற்றி கவலைப்படவில்லை. குழந்தை, அந்த குழந்தையை பார்க்கிறார். நம்ம குழந்தை தூக்கும்போது சொல்லுவாங்க, பார்த்து தூக்க வேண்டும், ஏன்னா கழுத்து நிற்கின்ற வரை மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க, சரியாக தூக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன் கழுத்து அசையக்கூடாது என்பதற்காக. அங்கே கழுத்து சரியாக நின்றுச்சா இல்லையான்னு கூட தெரியலை. ஆனாலும் குழந்தையை ஏந்தியே செல்கிறார் அன்னை மரியாள். 7 நாட்கள் பயணம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 7 நாட்கள் பயணம் செய்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு நாள் 1 மணி நேரம் எங்கேயாவது போயிட்டு வந்தாலே ஐயோ முதுகு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு சொல்கிறோம். பாடி பெயின் வந்துடுது. 7 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். அந்த குழந்தையை அப்படியே கரங்களை தூக்கி எதற்கு? ஃபார் அ பர்பஸ், கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இதை செய்தார். ஆம், எகிப்துக்கு ஓடியது ஏதோ வேறு விஷயங்களுக்காக அல்ல, நல்லா ஜாலியாக வாழ வேண்டும் என்பது அல்ல, குழந்தையை காப்பாற்றுவதற்காக, இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வருவதற்காக. நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. ஒரு சிலருக்கு துன்பமே வாழ்க்கையாக இருக்குது, ஒரு சிலருக்கு அப்பப்போ துன்பம் வரும் போகும். ஆனால் எப்படி இருந்தாலும் இன்று நம்மையெல்லாம் பார்த்து அன்னை மரியாள் சொல்வது, கவலைப்படாதே, do not worry. உனக்கு குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டுமா? கம் டு மீ, என்னிடம் வா. நான் உன்னை எடுத்து செல்வது, உன்னை அழைத்து செல்வது எனது அன்பு மகனிடம், இயேசு கிறிஸ்துவிடம் என்று சொல்கிறார். ஆம், மரியாள் எப்படி தனது கை குழந்தையை கரங்களிலே தூக்கி சென்றாரோ, அதை போல உன்னையும் உன் குடும்பத்தையும் அந்த அன்னை தனது கரங்களிலே ஏந்தி எப்பொழுதும் பாதுகாப்பார். ஆம், யாரெல்லாம் அன்னை தேடி வருகிறோமோ அப்பொழுது கண்டிப்பாக அந்த அன்னை நம்மை அவர் கரங்களிலே ஏந்தி பாதுகாப்பார். எப்பொழுது அவரை தேடி வந்து சரியான வணக்கம் செலுத்துகிறோமோ. இன்னைக்கு அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு வயிறு கையில் தூக்கியே வைத்திருந்த அந்த இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு மீட்பு கொண்டு வந்தார். அந்த அன்னை தனது வயிற்றில் சுமந்தது மட்டுமல்லாமல் கையினை தூக்கி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட அன்னை உன்னை கைவிடுவாரா? விடமாட்டார். உன்னை பாதுகாப்பார், உனக்கு அடைக்கலம் தருவார், உனக்கு தேவையானதை தனது மகனிடமிருந்து பெற்று தருவார். ஆம், ஆக இந்த எகிப்திலிருந்து தப்பி ஓடியது ஒரு பெரிய நிகழ்ச்சியை உருவாக்குவதற்காக, நமக்கெல்லாம் மீட்பை கொண்டு வருவதற்காக. இன்று அந்த அன்னை நம்மை பார்த்து சொல்வது, நான் உன்னோடு இருக்கிறேன், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பேன், வழி நடத்துவேன், நீ கவலைப்படாதே. ஆம், எசாயா இறைவாக்கினர்
41வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கலாம். அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கலங்காதே, உமக்கு வலிமை தருவேன், உமக்கு உதவி செய்வேன், நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அந்த அன்னை நம் ஒவ்வொருவரையும் அவர் அழகான கரங்களிலே தாங்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்னையின் ஆசீர் நம் ஒவ்வொருவருக்கும், யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்கள் அனைவருக்கும் கிடைக்க இறைவன் அருள் புரிவாராக. ஆமென். நோயாளிகளை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இங்கே கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. ஓ இடைவிடா சகாயத்தாயே, நீர் அருள் நிறைந்தவர், தாராள குணமும் உடையவர். இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவர் நீரே. பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் மீட்பு உண்டு. நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தருளும். ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயமில்லை. கிறிஸ்து நாதரிடமிருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர். கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் நரகத்தை விட சக்தி நிறைந்தவராயிருக்கிறீர். உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம். சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்துமத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். ஓ இடைவிடா சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரன் இடமிருந்து பெற்றுத்தாரும். எக்கால கிறிஸ்தவர்களோடு நாமும் ஒன்றிணைந்து மரியன்னையை புகழுவோமாக. வல்லமைமிக்க அவர் பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாய் இருக்கத்தக்கதாக சர்வேசருடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியன்னையை அவருடைய அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. ஆமென். ஓ தூய கன்னி தாயே, உம்மை நான் நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும் நான் உம்மை நேசிப்பேன். ஊழியுள்ள காலமும்
அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடும் தூய ஆவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் திருதேவ தேவன் போற்றி, அவர் தம் திருநாமம் போற்றி. அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி. அருள் நிறை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருள் நிறை அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி. அருள் நிறை சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருள் நிறை தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி. அருள் திரு தேவ தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய், கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா.
இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் எம்மை தேற்ற உம்மை அன்றி யாரம்மா, இம்மையில் எம்மை தேற்ற உன்னை அன்றி யாரம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காய்